திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரம் உத்திராடம், சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சித்தம், திதி சப்தமி, கரணம் பத்திரை, வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, மாலை 9 மணி முதல் 12 மணி வரை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், உங்களுடைய செல்வாக்காலும் தெளிவான திட்டங்களாலும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மதியத்திற்கு மேல் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதற்கு மூத்தவர்களின் ஆதரவு உண்டாகும். அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரர்கள் திறமையாக செயல்பட்டு வளர்ச்சி காண்பார்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலுடன் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் அடிக்கடி மனமாற்றங்கள் ஏற்படுவதால் மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறவும். பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். கணவனின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும். பெற்றோர் ஆதரவு நன்றாக இருக்கும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். தொழில் செய்யும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். ரிஷபம், இன்று கடின பணி சுமையும் சில மறைமுக எதிர்ப்புகளை பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்கள் திறமையால் அதையெல்லாம் வெற்றி கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையோட கோபதாபங்கள் வேண்டாம், தர்க்கங்கள் வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிடுதலால் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாகவும் பணி சுமை கூடும். வெற்றிகள், லாபத்தை அதிகரிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகளில் செய்து பிற்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடன் கோபதாபங்கள் வேண்டாம். மிதுனம், உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் முயற்சிகள்
தெளிவான திட்டங்கள் மூலம் என்று வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரங்கள் சொல்ல கேட்பார்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது, கணவர் ஆதரவு நன்றாக இருக்கிறது, வாழ்க்கை துணையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில தியாகங்கள் அலைச்சல்களை செய்ய நேரிடும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனம் போன போக்கில் இல்லாமல் தெளிவாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு படிக்கும் பொழுது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற தாமதம் என்று செலவு செய்ய வேண்டாம். தேவையற்ற விருப்பங்களை ஒதுக்கி குடும்பத்திற்கு அல்லது உங்களுக்கு தேவையான விருப்பங்களுக்கு மட்டும் நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களுக்கும் குடும்பத்திற்கும் நன்றாக இருக்கும். கணவருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகளுக்காக சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். கடகம், உங்களுடைய கடின உழைப்பின் உங்களுடைய திறமைகள் என்று வெளிப்படும் நாள். உங்களுடைய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசு வழி காரியங்கள் ஆதரவாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. நீங்கள் மனதில் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையின் பணிச்சுமையில் சிறிது பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படாத நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் கவர்ச்சிகரமான விஷயங்கள், கேளிக்கை விஷயங்களில் கவனத்தை சிதறாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் நாள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பார். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யும் மாற்றங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் இன்று நிறைவேறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்ப அங்கத்தினருடன் ஒரு நல்ல ஆசபாசத்துடன் பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உறவினர்கள் வருகை சிறு சங்கடங்களை வந்து செய்து தரும். வாழ்க்கை துறையின் பணிச்சுமையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் என்று உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவருடைய பணி சுமையில் பங்கெடுப்பது அல்லது குழந்தையின் செயல்பாடு திருப்தியை தரும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக பழகவும். கன்னி, உங்களுடைய சொல்வாக்கள் என்று உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள். செல்வாக்கு உயரும் நாள். பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். செல்வாக்கு உயரும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். சகோதரர் வளர்ச்சி ஆதாயத்தை கொடுக்கும். குழந்தைகளின் திறமையால் மதிப்பு, மரியாதை, புகழ், பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். கணவரின் செயல்பாடுகள் சிறு சங்கடங்களை தந்தாலும் அவர் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவர்ச்சிக்கும் சிற்றின்பதற்கும் அடிபணியாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் மனம் போன போக்கில் செயல்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் என்று. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். அவர்களுடைய செயல்பாடுகளால் அவர்கள் பெருமை
உங்களுக்கு புகழும் பாராட்டாய் அமையும். கணவருடைய செயல்பாடுகள் சில சங்கடங்களை தந்தாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். துலாம், இன்று உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பணி சுமையும் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் உருவாகும். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை குவிக்கப் போகிறது. வருமானங்களை அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் உயரக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதரி செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாட்டில் சில வித்தியாசங்கள் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையுடன் தர்க்கங்களையும் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும். விருச்சிகம், உங்களுடைய நீண்ட நாள விருப்பங்களை தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் உங்களுடைய சொல்வாக்கும் செயல்வாக்கும் உயரும் நாள். அதிக பணிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் இறுதியில் வருமானமும் லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். நீங்கள் நினைத்தபடி குடும்பத்தில் நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் தெளிவான திட்டங்கள் மூலம் சிறப்பாக செயல்படுவார்கள். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயத்தை தரும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துறையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அலட்சியம் இல்லாமல் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் நீண்ட நாளாக பெண்டிங் வைத்த வேலையை இன்று செய்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள், அடையாளப்படுத்துவீர்கள். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவீர்கள். கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தனுசு, வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை இருந்தாலும் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். என்றால் நீங்கள் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து கலைந்தெடுத்து அவர்களை வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் உங்கள் லட்சியங்களில் எளிதில் அடைவீர்கள். சக ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர்களின் ஆதரவு உண்டு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. குழந்தைகளின் பாடச்சுமைக்கு அல்லது பணிச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருங்கள். வாழ்க்கை துறையின் ஆதரவு ஆதாயமாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களுடைய லாபங்கள் வெற்றி வருமானங்கள் பாதிக்கப்படாது. உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள். கணவனின் ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மகரம், நீங்கள் மனசில் நினச்ச காரியங்களை செய்து முடித்து வெற்றியும் லாபத்தையும் குவிக்க போகிறீங்க. அதே நேரத்தில் மதியத்துக்கு மேலே உங்களுடைய திறமைகள் விமர்சிக்கப்படும் நாள் அல்லது வீணடிக்கப்படும் நாள். அதனால் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சிறு சங்கடங்கள் வந்து சேரும். கவனமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் நாள். லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் சிறு சங்கடங்கள் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் தடைகளும் விமர்சனங்களும் உண்டாகும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். சகோதரனின் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை தரும். வாழ்க்கை துணையால் உங்களுடைய ஆதாயம் பெருகும்.
பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடத்தில் ஆற்றுவீர்கள். கணவர்கள் உங்களுக்கு ஆதாயமும் ஆதரவும் அதிகரிக்கும். கும்பம் உங்களுடைய திறமைகள் என்று வெளிப்படும் நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். அதிகாரிகள் ஆதரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள். தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். லாபத்தை பெருக்கப் போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் புதியவர்கள் வந்து சேர்வார்கள். அதனால் ஆதாயங்கள் உண்டு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும். குழந்தைகளின் திறமையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிடுதல் மூலம் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்படும் நாள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளையும் லாபத்தையும் நீங்கள் குவிக்கப் போகிறீர்கள். குழந்தைகளின் திறமையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் ஆதரவு ஆதாயமாக இருக்கும். மீனம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் முயற்சிகள் மாற்றங்களை நீங்கள் கைவிடப் போவதில்லை. அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். மதியத்திற்கு மேல் அதை நிறைவேற்றுவதற்கு சிறிது பணி சுமையும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்காக மாறும். லாபங்களை வருமானங்களை அதிகமாக ஈட்டப் போகிறீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் முயற்சிகள் மாற்றங்களுக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள். சகோதரருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் மாற்றங்கள் விமர்சனத்திற்கு உண்டானாலும் இன்று உங்களுடைய சொல்வாக்காலும் செயல்வாக்காலும் வெற்றிகளை குவிக்கும் நாள். குழந்தைகளின் முயற்சிக்கு மாற்றங்களுக்கு ஊக்ககரமாக இருப்பீர்கள். சகோதரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி வரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.